வணக்கம். நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி படல் கை எப்படி அடிக்கிறதுங்கிறத சொல்கிறேங்க. இப்போ கை கட் பண்ண போகிறேங்க. கை கட் பண்ணதுக்கு முன்னாடி கை வந்து பெடல் கை நான் வைக்கிறேங்க. அந்த பெடல் கை கட் பண்ணதுக்கு முன்னாடி பேப்பரில் நம்ம மார்க் போட்டு கட் பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நமக்கு எந்த அகலத்துக்கு கை தேவையோ அந்த அகலத்துக்கு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுவோம். இந்த அகலம் போதும் குழந்தைக்கு. இதை கட் பண்ணிவிட்டு ஹைட் வந்து 4 இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு சேர்த்து 4.5. 4 இன்ச் ஹைட்டு, அரை இன்ச் சேர்த்து 4.5. இந்த பக்கத்துக்கு இங்கே 4 எடுத்துருக்குன்னா இங்கே என்ன பண்ணுங்க, 2 இன்ச்சு கம்மி பண்ணி 2.5 எடுங்க. இப்போ இந்த மார்க்கு அந்த மார்க்குக்கு ஜாயின் பண்ணுங்கள். வளைச்சி வந்து அப்புறம் 2 கை வெட்டிக்கணுங்க. 2 கை வெட்டினா தான் நம்ம பேட்டர்னில் 2லேயும் மார்க் போட்டு வெட்டும்போது ஒரு கை தான் கிடைக்கும். பாருங்கள், இதில் வந்து 2 பீசஸ் இருக்குது. 2 கைக்கு வெட்டி இருக்கிறேன் இந்த மாதிரி. இதை வந்து நம்ம பெடல் கைக்கு எப்படி மார்க் போடணும், இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மார்க் போட்டுக்கோங்க. 2லேயும் சென்டர் பாயிண்ட்டு. சென்டர் பாயிண்ட் மார்க் போடலன்னா நீங்கள் கட்டு கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து சின்ன குழந்தைங்கிறதுனால நான் வந்து 1.5 இன்ச்சு எடுக்கிறேங்க. 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. அதே மாதிரி இந்தாண்ட சைடு மார்க் இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போடாமல் இந்த பக்கத்துக்கு வந்துடணும். இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு எடுத்தோன்னா இந்தாண்ட வந்து ரைட் சைடில் எடுக்கணும். 1.5 இன்ச்சுக்கு மார்க்கு, 1.5 இன்ச்சு மார்க்கு. இப்போ இந்த மார்க்கையும் நம்ம கரு போட போகிறோம். பாருங்கள், 1.5 இன்ச்சுக்கு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். இந்தாண்டையும் இந்தாண்ட லெஃப்ட் சைடு போட்டிங்கன்னா இந்தாண்ட சைடுக்கு ரைட் சைடில் போடுங்க. 2 நேராக போட்டுக்காதீங்க, நமக்கு இது கிடைக்காது. இப்படி கரு போட்டுக்கோங்க. இது வந்து முன்கைக்குழி வெட்டுறது இல்லைங்கிறதுனால ஒன்றா நான் அடிச்சிருக்கேன். நீங்கள் முன்கைக்குழி வெட்டுறதா இருந்தால் முன்கைக்குழிக்கு ஒரு பீஸுக்கு தனியாக ஒரு இதில் ட்ராயிங் போடணும், இன்னொரு கையில் பேக் கைக்குழி போட்டு எடுக்கணும். அது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து நான் பெரியவங்களுக்கு அடிக்கும்போது நான் உங்களுக்கு அது எப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு அது தேவையில்லைங்க, அதனால தான் இப்படியே போட்டுருக்கேன். 2 பேப்பர் ஒன்றா வச்சுருக்கேன். இது கட் பண்ணியாச்சு இல்லையா. இதை வந்து இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை கட் கொடுத்துக்கோங்க. இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை கட் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் இந்த கட்டும் மேலே க்ளோஸ் ஆகணும். இப்படி வரும். இதுதாங்க படல் பேட்டர்ன். இப்போ இந்த கிளாத்தை வச்சு தான் நம்ம இந்த பீஸில் கட் பண்ணணும். இந்த பேப்பரை வச்சு தான் நம்ம பீஸில் கட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் போட்டு பார்த்து கரெக்டாக வருதுன்னா இந்த பீஸை வச்சு சார்ட் பேப்பரில் ட்ராயிங் போட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவும் யூஸ் ஆகும். இங்கேருந்து இப்போ இந்த பேப்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த எட்ஜில் இருந்து இந்த சைடு வரைக்கும் நம்ம பைப்பிங் அடிச்சுக்கணும். உருட்டி மடித்து தைக்கிறதெல்லாம் இதில் கிடையாதுங்க, பைப்பிங் தான் அடிக்கணும். படல் கையினால பைப்பிங் தான். இங்கேருந்து இந்த ஃபுல்லாக இது வரைக்கும் அடிச்சுக்கணும் பைப்பிங்கு. அதே மாதிரி இங்கேருந்து இந்த பக்கமும் பைப்பிங் அடிச்சுட்டு இது இங்கே மேலே வச்சோம்னா கீழே ஃபுல்லாக பைப்பிங் வரும். நமக்கு மேலே நம்ம இந்த இடம் கை ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க படல் கை. இப்போ இதை வச்சு நம்ம இதில் படல் வெட்டிக்குவோம். பாருங்கள், இதில் 2ஐயும் ஒன்றா வச்சுருக்கேன். துணியும் 2 லேயர் இருக்குது. கீழே வந்து நான் 1/4 இன்ச் என்ன பைப்பிங் வச்சு அடிப்பேன் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்தாண்ட சைடுக்கும் ஒரு 1/4 இன்ச் விட்டுருக்கணும். மார்க் போடும்போது 1/4 இன்ச் விட்டு நீங்கள் போட்டு வெட்டிக்க வேண்டியது தான். இந்தாண்டிக்கெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். இந்த சைடுக்கெல்லாம் இதில் எவ்வளோ இருக்கோ அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியது தான். பேப்பர் எடுத்துடலாம்.
இது வந்து ஒரு கைக்கு வந்துருச்சு, இன்னொரு கைக்கு வேணும் நமக்கு. இதை வச்சு பார்த்து சென்டர் பாயிண்ட்டு அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான், கட்டு கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கட்டும் ரெண்டும் மேட்சிங் ஆகணுங்கிறது தெரியும். மேல் பக்கத்துக்கு பெருசாகவே கட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கட்டும் மேட்சிங் ஆகணுங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அதுக்காக தான் பாருங்கள், கட் பண்ண பீஸை வச்சு அதே அளவுக்கு, ஏன்னா இது நம்ம ஏற்கனவே 1/4 இன்ச் விட்டுட்டோம் தைக்கிறதுக்கு, அதனால் இது வந்து இதே அளவுக்கு மார்க்கை போட்டு வெட்டிக்கோங்க. இந்தாண்ட கையை பாருங்கள். இந்த சென்டர் பகுதி மார்க் போட்டு வச்சுருக்கேன், அதையும் கட்டு கொடுத்துருங்க. பைப்பிங் அடித்து நம்ம அந்த வயலட் கலரை பைப்பிங் அடித்து இது மேலே வைக்கும்போது நல்லா பைப்பிங் இது வரைக்கும் வருங்க, நல்லாயிருக்கும் லுக்காக. கை மட்டும் கோல்டன் கலர் வெட்டியிருக்கேன். அவ்வளோதாங்க, கட்டிங் முடிஞ்சிருச்சு. தைக்கிற வீடியோஸ் பார்ப்போம். தைக்கிற வீடியோஸ் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கைக்கு இப்போ இந்த கோல்டன் கலருக்கு நான் இந்த ஷர்ட்டோட கலர் பாருங்கள், துணியை வெட்டி வச்சுருக்கேன் பைப்பிங்காக. இந்த மாதிரி பீசஸ் வச்சு வெட்டிக்கோங்க. ஒரு 1.5 இன்ச்சுக்கு கிராஸஸில் வெட்டிக்கிட்டாலும் சரி, ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கயிறு த்ரெட்டு வந்து கடையில் விற்குதுங்க ரோலாக, இது வாங்கிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே சென்டரில் வச்சு கை கொஞ்சம் மேலே இல்லைன்னா ஒரு நாட் போட்டுக்கோங்க எட்ஜுக்கு. ஏன்னா நீங்கள் அடிக்கும்போது உருண்டுட்டு வெளியே உருவிட்டு வராமல் இருக்கும். நாட் போட்டு ஃபுட்டு வந்து சிங்கிள் ஃபுட்டு போட்டுக்கணும். பைப்பிங் ஃபுட்டு கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும், அதை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த நாட் போட்டால் நாட்டை வெளியே இருக்கிற மாதிரி வச்சு கயிறை சென்டர் பகுதியை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கயிறு ஓரமாகவே தையல் வரணும். நெக்ஸ்ட் பீஸு இது உள் பகுதி மேல் பகுதி பார்த்து இல்லை கயிறு வைங்க சென்டராக வைக்கும்போது. அதுங்க அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங் வரும். இதை தான் நம்ம கையில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 4 பீஸ் இருக்குது. 4 பீஸுக்கும் இதை நம்ம அடித்து எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா இந்த பீசஸை இந்த எக்ஸ்ட்ரா இந்த கிளாத்தை நமக்கு எவ்வளோ லிமிட்டாக வேணுமோ அந்தளவுக்கு விட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துட்டோம். பிசிறலாம். இப்போ இந்த கை இருக்குதுங்களா, இது உள் பகுதி எது மேல் பகுதி எதுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுக்கணும், இங்கேருந்து அடிக்கணும். ஒன்று கீழ் பக்கமாக வச்சு அடிங்க, ஒன்று மேல் பக்கமாக வச்சுருங்க. அப்போ தான் 2 பக்கமும் இந்த பைப்பிங் அடிக்கும்போது கரெக்டாக கவனமாக வச்சு அடிச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கும் துணி, 2 துணி இருக்கும். ஒன்று வந்து இங்கே இந்த எட்ஜில் இருந்து இந்த கட்டு வந்து மேல் பகுதி, அதுக்காக தான் கட்டு கொடுத்துருக்குறது. கை நம்ம உடம்போடு இணைக்கிற பகுதி, இந்தாண்ட சைடு தான் நம்ம பைப்பிங் அடிக்கணும்.
ஒரு இதுக்கு வந்து உள்பக்கமாக வச்சு அடிங்க. ஒரு பகுதிக்கு உள்பக்கம் வச்சு அடிச்சிங்கன்னா அந்த பைப்பிங் திருப்பும்போது கரெக்டாக நீட்டாக தெரியும். உள்பக்கம் வந்துடும், மேல் பக்கம். ஒன்றுக்கு வந்து இதில் வந்து இப்படி வச்சு அடிக்கணும். அப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது பிசுறு உள்ளே போய்டும், பைப்பிங் நமக்கு நீட்டாக வெளியே வந்துடும். அடிக்கும்போது பைப்பிங் வைக்கும்போது கரெக்டாக கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அடித்து வச்சுருக்கேன் பைப்பிங் இது. இப்போ இதை ஃபோல்டு பண்ணிருந்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி இன்னொரு தையல் போடணும். இந்த பைப்பிங் மட்டும் வெளியே தெரியணும். இப்படி இப்படி வரும். இந்த மெத்தடுக்கு தையல் போட்டால் தான் நிற்கும். இப்போ இதை நான் தையல் போட்டு காட்டுறேன். கரெக்டாக வைக்கிறத நீங்கள் கரெக்டான பகுதி பார்த்து சரியாக வச்சிங்கன்னா நீட்டாக வர பைப்பிங். அப்படியே உள் பகுதிக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பின்னையும் இப்போ இதில் இன்னொரு தையல் போடணுங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு அடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கட்டும் சேரணும் நமக்கு. இது வந்து இந்த இடம் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் கை உங்களுக்கு பார்க்கும்போது கரெக்டாக நிற்கும். இந்த கட்டையும் சரியாக வச்சு இங்கே சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு பகுதியும் இணைக்கிறதுக்கு. பாருங்கள், பெடல் கை ரெடி ஆகிடுச்சு. பைப்பிங் வச்சு அடிச்சிட்டோம். கோல்டன் கலருக்கு வயலட் கலரில் பைப்பிங் அடிச்சிருக்கோம். இதே மாதிரி இப்போ இன்னொரு கைக்கும் நம்ம அடித்து எடுத்துக்கணும். நீங்கள் வைக்கிற பகுதி கரெக்டான பகுதியாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இங்கே வைக்கும்போது நீட்டாக வரும். 2 கையும் அடிச்சிட்டோங்க. அடித்து ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் இந்த தனித்தனி செப்பரேட்டாக 4 பீஸ் இருக்கிறத பைப்பிங் வைக்கும்போது பார்த்து உஷாராக வைங்க. ஒன்று உள் பக்கம் வைங்க, ஒன்று மேல் பக்கம் வச்சு அடிங்க. அப்போ வந்து உங்களுக்கு அடித்து மடக்கும்போது கரெக்டான பகுதிக்கு வரும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து ரைட் ஹேண்டுக்கு வந்து ரைட் ஹேண்டு சைடு வைக்கிறீங்கன்னா இந்த கை இது தூக்குனா அப்படி இருக்கும் மேலே. லெஃப்ட் ஹேண்டு சைடுக்கு இதே மெத்தடுக்கு வச்சிங்கன்னா மாறி போகும். பாருங்கள், நான் இதில் வச்சுருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு கைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து உள்ளே வச்சு அடிச்சோன்னா அந்த பீஸ் வந்து இன்னொரு கைக்கு அடிக்கும்போது மேல் பகுதியில் வரணும், மேலே வைக்கணும். இதில் உள்ளே வச்சு அடிச்சிருக்கோம், இதில் மேலே வச்சுருக்கோம். அந்த கையை இந்த மாற்றி வைக்கும்போது உங்களுக்கு 2 கைக்கும் கரெக்டான படி கிடைக்கும். இது ரெண்டும் ஒரே மாதிரி வச்சு அடிச்சிட்டிங்கன்னா ஒரே பக்கமாக போயிடும். பாருங்கள், அடித்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம உடலோடு இருக்கிற பகுதி இந்த வெளிப்பகுதிங்க. பைப்பிங் இருக்கிற பகுதி கீழ்ப்பக்கம் வரும், மேல் பக்கம் வந்து இந்த பைப். அதுக்காக தான் இதை வச்சு 2ஐயும் ஜாயிண்ட் அடிச்சிடுறோம். நீங்கள் இது வந்து இப்படி தூக்காமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு கோடு இவ்வளோ தூரத்துக்கு அடிக்கிறதா இருந்தால் அடிச்சுக்கலாம். இல்லாட்டி போனால் ஏதாவது மணி முத்துங்க ஏதாவது கட்டுற மாதிரி இருந்தால், ஸ்டோன்ஸ் கட்டுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல தொங்க விட்டு இங்கே வச்சு நூல் வச்சு இப்படி இழுத்து போட்டு கட்டிக்கலாம். அப்போ நமக்கு கை இது துணி நகராது. ஈஸியான மெத்தடு தாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு பெடல் கை. இனி வரக்கூடிய வீடியோஸில் நான் வேறு மாடல் உங்களுக்கு அடித்து காட்டுறேங்க, வேறு மெத்தடில். நிறைய பேர் டவுட் கேட்குறாங்கங்க. வீடியோஸ் வந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற பாயிண்டெல்லாம் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணணும். சின்ன விஷயங்கள் நான் சொல்லும்போது அதை நீங்கள் பாயிண்ட் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. சின்னதாக நம்ம அதை நினச்சி விட்டுருவோம். அதுதான் உங்களுக்கு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பாயிண்ட் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டிப்ஸு சொல்லியிருப்பேன். நீங்கள் அது நல்லா கவனமாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். அதனால் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
அப்போ உங்களுக்கு அந்த டிப்ஸ் எங்கே எதில் எந்த இடத்துல சொல்கிறாங்கிறது உங்களுக்கு புரியும். நேயர்களுக்கு இன்னொரு விண்ணப்பம் என்னென்னா, நீங்கள் என்ன டவுட்டோ அதை வந்து அதுக்குரிய இதுலேயே கேள்வி கேளுங்க. அப்போ தான் எனக்கு அதுக்குரிய வீடியோவில் கேட்டிங்கன்னா தான் எனக்கு தெரியும். பேண்ட்டோட டவுட் வந்து ப்ளவுஸில் கேட்குறீங்க, ப்ளவுஸோட டவுட் வந்து பேண்ட்டில் கேட்குறீங்க. எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. ஹைட் லென்த்து மாறும் இல்லைங்களா? நீங்கள் அதோடது அதில் கேளுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் எனக்கு போடுறதுக்கு, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் டவுட் கேட்கும்போது நீங்கள் ஹைட் மொத்தமாக சொல்லிடுறீங்க. சைடு ஹைட்டா, ப்ளவுஸில் கொக்கி ஹைட்டா, என்ன ஹைட்டுங்கிறத டீட்டெயிலாக சொல்லுங்கள். அப்போ தான் அதுக்கு தகுந்தாப்படி நான் டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்கள் கேள்வி கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கிளியராக போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இன்னும் சீக்கிரம் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் மேலும் என்னோடதை பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.